அனைவருக்கும் வணக்கம். புதிதாக பதவியேற்றுள்ள தமிழக வெற்றிக்கழக அமைச்சர் பெருமக்களுக்கும் லஞ்சமே இல்லாமல் பரப்புரை, சரியான பரப்புரை கிடையாது, சரியான வாக்கு சேகரிப்பு கிடையாது, பூத்து கமிட்டி சரியான முறையில் அமைக்காமல் தனி ஒரு மனிதனாக வெற்றி பெற்று 108 இடங்களை எந்தவித கூட்டணியும் கூச்சலும் குழப்பமும் இல்லாமல் தனி ஒரு மனிதனாக வெற்றி பெற்ற தமிழக முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த பாராட்டுக்கள். இதில் ஒரு சின்ன விஷயம் என்ன அப்படின்னா, நீங்கள் யாருக்கும் லஞ்சம் கொடுக்கல, பதவிக்கு வந்துட்டீங்க. அமைச்சர் பெருமக்களும் 10 பைசா செலவழிக்காமல் எம்எல்ஏவாகி இன்றைக்கி அமைச்சராக இருக்காங்க. இப்போ உங்கள் கூட கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகளை விட்டுருங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ நீங்கள் செய்ய வேண்டியது, அந்த அரைச்ச மாவையே அரைக்காமல் புதுசாக அரிசி பருப்பு வாங்கி அரைச்சிருங்க. அதாவது லஞ்சம் வாங்குகிற அதிகாரிகளை சஸ்பெண்ட் பண்ணுறீங்க, பணி இடை நீக்கம். அப்புறம் அந்த துறை மேலதிகாரிகள் ஏற்கனவும் லஞ்சம் வாங்கின அதிகாரிகளாக தான் இருப்பாங்க. இன்றைக்கி தனி ஒரு மனுஷனாக நான் யோக்கியன் அப்படின்னு சொல்கிறத விட, நம்ம நிர்வாகத்தை யோக்கியத்தனமாக கொண்டு வரணும் அப்படின்னா சில சங்கடங்களை அனுபவிக்கணும். அந்த பணி இடை நீக்கத்தை, அந்த இடையிலிருந்து நீக்கிட்டு பணி நீக்கம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 10 அதிகாரிகளை நீக்கம் பண்ணிட்டா ஆட்டோமேட்டிக்காக வேலை நடக்கும். எந்த அதிகாரியும் லஞ்சம் கேட்க மாட்டான். இப்போ இதில் என்ன அப்படின்னா, இப்போ கூட ஒரு ஆர்டிஓ, ரோட் டிரான்ஸ்போர்ட் ஆஃபீஸர் 2500 ஜிபே பண்ணதாகவும் வாட்ஸ்அப்பில் வந்துக்கிட்டு இருக்கு. நிறைய இடங்களில் இப்போ அதிகாரிகள் லஞ்சம் வாங்காமலாம் யாரும் இருக்க மாட்டாங்க. நாய் வாழை நிமித்த முடியுமான்னு கேட்டால் சத்தியமாக முடியாது. அதனால் அந்த அதிகாரிகளை காலி பண்ணி விட்டுற வேண்டியதானே. அவன் நாட்டில் இருந்து என்ன பண்ண போகிறான்? எந்த அதிகாரியாவது லஞ்சம் வாங்க மாட்டோம்னு சொல்லி பணியில் இருக்காங்களான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. அவங்களுக்கு லஞ்சமே வாங்காத அதிகாரிகள் இல்லைன்னு சொல்ல மாட்டேன், இருக்காங்க. அவங்களுக்கு அந்த துறையில் இருக்கக்கூடிய பேர் என்ன அப்படின்னு கேட்டால் பைத்தியக்காரன், ஏமாளி, பிழைக்க தெரியாதவன், இவெல்லாம் எதுக்கியா இருக்கான் அப்படிங்கிற பல பட்டங்கள் அந்த அதிகாரிகளுக்கு உண்டு. அது எனக்கே தெரியும். ஆனால் நேர்மையாக உழைக்கிறவன் ஃபுல்லாக வசவு வாங்கிட்டு திட்டு வாங்கிட்டு இந்த காசு வாங்கி சாப்பிட்றாமல புறம்போக்கு பேலுவை, அந்த பேலுவட்டை இந்த நேர்மையாக இருக்கக்கூடிய 1-2 அதிகாரிகள் கண்டிப்பான முறையில் திட்டு வாங்கிட்டு தான் அந்த துறையில் வேலை பார்ப்பாங்க. அதாவது பசிக்கு திருடலாம், தப்பு கிடையாது. சுகத்துக்காக திருடுறது பெரிய தப்பு. அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள், அந்த பணி இடை நீக்கத்தை தூரத்துக்கு குப்பையில் போட்டுட்டு பணி நீக்கம் அப்படிங்கிற ஒரு இதை கொண்டு வந்தீங்க அப்படின்னா புதுசாக இருக்கும். நேர்மையாக அரசை நடத்தணும் அப்படின்னு சொன்னால் இதுதான் வழி. இல்லை, இப்போ நான் லஞ்சம் வாங்குகிறேன், நான் ஒரு அரசு ஊழியர் லஞ்சம் வாங்குகிறேன், யார்கிட்ட கொண்டு கொடுக்குறேன்? என் பொண்டாட்டிகிட்ட தான் கொண்டு கொடுப்பேன். அப்போ நான் லஞ்சம் வாங்குகிற காசை வாங்குகிற என் பொண்டாட்டி குற்றவாளி தானே. அப்போ என் பொண்டாட்டியை நீங்கள் ஒரு 6 மாதம் சிறை தண்டனை வைங்க. ஒரு 6 மாதம் என் பொண்டாட்டிக்கு எந்தவித ஜாமீனும் கிடையாது. இந்த தடா போடா குண்டாசு அதேமாதிரி லஞ்சம்ஸு அப்படின்னு சொல்லி ஒரு சட்டத்தை நீங்கள் சட்டசபையில் ஏற்றி 6 மாதம் அந்த அதிகாரியோட மனைவிக்கு சிறை தண்டனை, எந்தவித ஜாமீனும் கிடையாது, எதுவுமே கிடையாது.
அப்படிங்கிற மாதிரி கொண்டு வந்துட்டீங்க அப்படின்னா நேர்மையான ஆட்சி நடக்கிறதுக்கு வாய்ப்பு 99.9% இருக்குது. அதே மாதிரி சொத்து விவரங்களெல்லாம் நிறையா பேர் மறைச்சிருக்காங்க. இப்போ எல்லாம் ரியல் எஸ்டேட்டு கடந்த ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி ஒரு நண்பருக்காக இடம் கேட்டேன். அப்போ ரியல் எஸ்டேட் புரோக்கர் வந்து சொன்ன வார்த்தை, ஐயா இப்போ அரசு ஊழியர் ஃபுல்லாக இடம் வாங்குறதுக்கு அலையுதாங்க அப்படின்னு சொல்லிட்டு. எப்படி இவங்களுக்கெல்லாம் இந்த காசு வருது? இவங்களுக்கு சம்பளம் தான் என்ன, குடும்பத்துக்கு செலவு தான் என்ன, அது போக எப்படி இவங்களால் சேமிக்க முடியுது? 50 ஏக்கர் 100 ஏக்கர் வச்சுருக்கிற விவசாயி வருஷத்துக்கு 1 ஏக்கர் 2 ஏக்கரை விற்றுரு தான், இல்லைன்னா கடன் வாங்கிட்டு இருக்கான். இவங்க 20,000 25,000 50,000 1 லட்ச ரூபா சம்பளம் வாங்குறவங்க ஆடம்பரமான வாழ்க்கை வாழ்கிறாங்க. காரு பங்களா எல்லாம் வச்சுருக்காங்க. பையனை இன்ஜினியரிங் படிக்க வைக்காங்க, டாக்டருக்கு படிக்க வைக்கிறாங்க, எல்லாம் செய்கிறாங்க. எப்படி இவங்களுக்கு வந்து கோடி கோடியாக சொத்து வருது? அப்போ சம்பளத்தை விட அன்பளிப்பு வந்து அதிகமாக இருக்குன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி அதுதான் இன்றைக்கி கடந்த ஆட்சியில் விளாத்தியோளம் சட்டமன்ற உறுப்பினர், நடப்புலையும் சட்டமன்ற உறுப்பினர், இப்போ சமீபத்தில் நன்றி சொல்கிற வர்றதுக்கு 200 ரூபா லஞ்சம் கொடுக்கலன்னா ஒருத்தனும் வரமாட்டான். திமுககாரன் காசு கொடுக்கலை அப்படின்னா வரவே மாட்டான். வீடியோ இருக்குது, ஆதாரம் இருக்குது, நடவடிக்கை எடுக்க முடியுமா அவங்களால? பசுவந்தனை அருள்மிகு கைலாசநாதர் கோவில் தெருவில் வச்சு தான் பணப்பட்டுவாடா நடந்துச்சு. 1 மணி நேரம் கூட்டம் முடிஞ்சு 1 மணி நேரம் பெண்கள் அங்கே உட்கார வச்சு இந்த வேலை நடந்துச்சு. அரசு நடவடிக்கை எடுக்குமா? லஞ்சம் வாங்குவதும் குற்றம், கொடுப்பதும் குற்றம். வாக்குக்கு பணம் வாங்கி வாக்களிப்பதும் குற்றம். நன்றி சொல்ல வர்றவனுக்கிட்டேயே காசை வாங்கிக்கிட்டு கூட்டத்தை கூட்டுறக்கூடிய வழக்கு வந்து எந்த இதில் குற்றம் இல்லையான்னு சொல்லிவிட்டு நீங்கள் தான் விசாரிக்கணும். முதலமைச்சர் நல்லபடியாக ஆட்சியை நடத்தணும் அப்படிங்கிற மாதிரி லஞ்ச லாவணியம் இல்லாமல் அரசை நடத்தணும் அப்படின்னா நான் சொல்கிறத கொஞ்சம் யோசித்து, அறிஞர் பெருமக்கள் யோசித்து நடவடிக்கை எடுங்க. நன்றி, வணக்கம்.